அந்த 3 ஆட்டோ டிரைவரும் அன்னைக்கு நைட்டு ஏதோ சவாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே வரலைங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஊர் கட்டுப்பாடு வச்சிருக்கிறதுனால ஆட்டோ ஸ்டாண்ட்லயே தங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாது. என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்குள்ள ஆட்டோ ஓட்டுறது கிடையாதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஊருக்குள்ளேயும் வரலைங்க. அப்படி 3 ஆட்டோ டிரைவர்களும் வீட்டுல இல்ல. அதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு யார் அப்படின்னா வரதராஜனுடைய அப்பா. அப்ப வரதராஜனுடைய அப்பாவுக்கு ஒரு நண்பர் இருக்கிறாருங்க, டாக்ஸி டிரைவர். அவரை போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் போறாருங்க. என்ன அப்படின்னா, ஆட்டோ டிரைவருடைய வீடு இருக்குது இல்லையா, அது பக்கத்துல ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குங்க. சந்து அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் தான் வர முடியும், போக முடியும். அது இன்னொரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போகக்கூடிய ஒரு இடைப்பட்ட வழி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வழியில நம்ம போய் அவனை போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த வழியில நிக்கிறாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 300 மீட்டர் சுத்திக்கிட்டு வரணும் 2 பக்கம் போனாலுமே. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அந்த முடுக்கு கிட்ட வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு பெண் தலைவரி கோலத்தோட கையில ஒரு குழந்தையோட அப்படியே ஒரு வெள்ளை சேலை கட்டி மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. இத பார்த்த உடனே இவருக்கு அந்த டைம்ல இந்த விஷயம், அதாவது இந்த ஊர் கட்டுப்பாடுங்கிற விஷயத்த மறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, வரதராஜனுக்கும் அது மகள் மாதிரி தான். அதனால வரதராஜனுக்கு அந்த டென்ஷன்ல இந்த விஷயத்த மறந்துடுறாரு. சரி, என்னடா நடக்குது, ஒரு ஒத்த தெருவு மாதிரி இருக்குது, அதுக்கு உள்ளாடி ஒரு ஆள் வந்தா ஒரு ஆள் போக முடியாது, வர்றது பொண்ணா இருக்குதே, நம்ம எதுக்கு ஒதுங்கி நிப்போம், அந்த பெண் போன பிறகு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் இந்த பொண்ணை பார்த்து அடுத்த செகண்டே கொஞ்சம் விலகி நின்றுறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்துட்டு இருக்கிறாங்களா போறாங்களான்னு கூட தெரியல. ரொம்ப நேரம் ஆகுது, அந்த பெண் வந்த மாதிரியே தெரியலைங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எட்டி பாக்குறாருங்க. அப்படி எட்டி பார்த்த நம்மளுடைய வரதராஜனுடைய உடல் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குதுங்க. சிலுக்குது அந்த உடம்பெல்லாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 2 போஸ்ட் லைட் இருக்குது. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது. சென்டர்ல லைட் கிடையாது. அந்த லைட்டான வெளிச்சத்துல இந்த பெண் அந்த கையில இருந்த குழந்தைய பயத்தை புடுங்கி அப்படி கிழிச்சு அந்த குடலை வாரி வாயில வச்சுட்டு அப்படி நிக்குதுங்க. இத அவரு பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த இடத்துல அவருடைய நடுக்கம், அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க வரதராஜனுடைய அப்பா. இத பார்க்கக்கூடியது யாருன்னா அந்த பெண் தாங்க. அந்த பெண்ணுடைய 2 பல்லும் நீளத்துக்கு இப்படி இருக்குது, அதாவது ஒரு ரத்த காட்டேரி மாதிரி இருக்குங்க. அது அப்படியே நின்று ஆணு வாய பழக்கவே அந்த இடத்துல அடிச்சு பிறண்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க வரதராஜனுடைய அப்பா. அவர் எங்க வந்துடுறாரு அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து டெலிபோன் ஒண்ணு இருக்குங்க. அந்த டைம்ல பஞ்சாயத்துல வச்சிருப்பாங்க, ஒரு டெலிபோன் இருக்கும். அந்த டெலிபோன் பக்கம் வர்றாருங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸோ எதாவது வர வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நேரம் அங்க வர்றாரு. அங்க வரும்போது இந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.